நடந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பலமான பயங்கரமான திருப்பங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிறகடிக்காசை சீரியலில் எப்போ ரோஹிணி வந்து மாட்ட போகிறாங்கிற மாதிரி காமிச்சாங்களோ அப்போ காமிச்சாங்க. இது ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, பல 100 தடவைகள் ரோஹிணி சிக்கிற மாதிரி போய்ட்டு ரோஹிணிக்கு வீட்டு கிட்ட வரைக்கும் போய்ட்டு ரோஹிணியும் கிறிஷும் வந்து அம்மாவும் பிள்ளையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி போய் இப்போ வந்து ரோஹிணிக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுதுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் தெரிகிற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் வந்து அதெல்லாம் இல்லைங்க சும்மா லுல்லாய்க்கு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி தான் கதையை இழுத்து திருப்பி மீனா திட்டுவாங்கிறது ஒரு நார்மல் ஆக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு நார்மல் ஆக்கிட்டாங்கன்னா இப்போலாம் எல்லாத்துக்கும் பழகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து ஒருவேளை நாளைக்கோ நாளான்னைக்கோ வந்து மீனா திருப்பி பேசிடுவாங்க, விஜயாவை திட்டிடுவாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து ஆமாம் அதுதான் வேணும், அதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க, தயவு செஞ்சு ப்ரோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. மீனாலாம் திருப்பி பேசாது. மீனா கடைசி வரைக்கும் காலிலே தான் விழுந்து கிடக்கும், எவ்வளோ அசிங்கப்படுத்தாலும் காரி துப்புனாலும் தொடச்சிப்பாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய கதாபாத்திரமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து மனத்தில் ஆசைப்படுற விஷயங்களை மீனா திருப்பி பேசணும், மீனா திருப்பி கொடுக்கணும், விஜயா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அப்பப்போ நோஸ் கட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம்ல. அதுக்கெல்லாம் கரெக்டாக நல்லா யார் இருக்கான்னு வந்து பார்த்தா ஸ்ருதி அவங்க தான் இருக்காங்க. இன்றைக்கி ஸ்ருதி வந்து பேசின விதம், முதல் 2 தடவை பொறுமையாக பேசி 3ஆவது தடவை 2 தடவை குரலை கம்மியாக வச்சு பேசினேன், நீங்கள் கேட்கல அதான் குரலை வசதி பேசுகிறேன், இப்போ என்ன நீங்கள் பண்ணுறது தப்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. இதுக்கப்புறம் அதனால் இப்போ வந்து ஸ்ருதியை ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொஞ்சம் டம்மி ஆக்கிடலாம், இல்லை வந்து ஸ்ருதிக்கும் மீனாக்கும் இடையில ஒரு விரிசலை க்ரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை வர வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இப்போ ஒரு பக்கம் விஜயா இறங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாளைக்கும் வந்து ஒரு குட்டி ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் போகுது. இன்றைக்கி ஒரு ஃபில்லர் எபிசோடாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக போச்சு. நாளைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதையோ மேலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீனா. அந்த சமயத்தில் வந்து அங்கே இருந்த சேரை நகர்த்திடுறாங்க விஜயா. நகர்த்தினோடனே இப்போ ஐயோ சேர் இருக்குன்னு நினச்சி இறங்குற மீனாவை டபக்குன்னு தாங்கி பிடிச்சிடுறாரு முத்து. ஸோ அவர் தாங்கி பிடிக்க மேலே இருக்க டப்பாலாம் அப்படியே ஒதுக்கடின்னு விழுந்து ஒரு பக்கம் மாவு இன்னொரு பக்கம் மிளகாத்தூள் மாதிரி ஏதோ ஒன்று எல்லாம் பாதி விழுந்து அப்படியே வந்து இந்த இந்தியன் தாத்தா ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பார் முடியை விரிச்சுட்டு அதே மாதிரி வந்து நிற்கிறாங்க விஜயா. அதை பார்க்குறதுக்கு நமக்கே சிரிப்பாக இருக்குது. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அதுவும் கையில் வந்து மீனாவை தாங்கி தூக்கிக்கிட்டே வந்து இவங்க 2 பேரும் பார்த்து ஷாக் ஆகிறதும் பார்க்குறதுக்கு ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. சில சமயங்களில் இந்த சீரியலில் நல்ல டேரக்ஷன் இருக்கிறதுனாலே இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர் எபிசோட்ஸ் ஒரு மாதிரி ஜாலியாகவே போகும், பெருசாக வந்து போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அட்லீஸ்ட் நெகட்டிவாக இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாங்கிற மாதிரி தான் போகும். ஆனால் இதுக்கப்புறமாச்சு கதையில் முக்கியமாக நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் அப்படிங்கிறவராச்சும் மாட்டணும். மனோஜை யாரோ லெட்டர் போட்டு மிரட்டினாங்க, அது ஆஃபீஸில் வேலை ஒர்க் பண்ணுறவங்களா யார் என்ன ஏதுங்கிறத காமிக்கவே இல்லை. விஜயாவை டான்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க, அந்த டான்ஸ் கிளாஸில் 2 பசங்க வந்தாங்க, அவங்களால வந்து பிரச்சனை வரும்னு காமிச்சாங்க, அது அப்படியே பாதியில் தொங்கிட்டு நிற்குது. இந்த ஜெயிலுக்கு போன வசீகரன் என்கிற தினேஷ் பிஏ அவரோட கதை பாதியிலே நிற்குது. ப்ரௌன் மணியை காணவே காணோம். சத்யா தான் திருடினாரு அப்படிங்கிற விஷயத்தை வெளில கொண்டுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. சத்யாவை பற்றி விஷயங்களை இன்னும் வந்து மீனாவோட வீட்டுக்கு புரியவும் வரல, தெரியவும் வரல. இதெல்லாம் தாண்டி இந்த ஜீவா கிட்டேருந்து பணத்தை வாங்கி தான் மனோஜ் இந்த கடையை நடத்துகிறாருங்கிறதும், மனோஜுக்கு இந்த கிரெடிட் கார்டால் பிரச்சனை வரப்போகுதுங்கிறதும், அதை விட முக்கியமாக இந்த முத்துவும் மீனாவும் உண்டியல் ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அந்த உண்டியலில் போட்டு வச்ச பணத்தெல்லாம் யாரோ எடுக்க போகிறாங்கன்னு தோணுது. இவங்க எல்லாம் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு போட்டு வச்சிருக்க பணத்தை யாருக்கோ கொடுக்க போகிறாங்க, இல்லை யாரோ தூக்க போகிறாங்க. அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க, எப்படி கதை போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இன்னும் இந்த ரோஹிணி மாட்டுறதுக்கெலாம் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நமக்கே மனசு சலிச்சு போச்சு. அடுத்து எது நடந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.